அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா ப்ரொனவுன். ப்ரொனவுன்னா பிரதி பெயர்ச்சொல் அப்படின்னு பேர். அதாவது பெயர்ச்சொல்லுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் பிரதி பெயர்ச்சொல். அதற்கு பிரதியாக அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் ப்ரொனவுன். ப்ரொனவுன் என்ன பாருங்கள், ப்ரொனவுன் இஸ் அ வேர்ட் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன். அதாவது நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறதா என்னென்னு சொல்லுவோம், ப்ரொனவுன் சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸில் நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வேர்டுக்கு பேர் தான் என்னது, ப்ரொனவுன். எக்ஸாம்பிள் பாருங்கள், Shobha always loves dancing. She wants to go to dance school. Shobha always loves dancing இருக்கு பாருங்க. மறுபடியும் இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க, ஷோபா போடல. ஏன்னா அதுக்கு பதிலாக வேற ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. she wants to go to dance schoolனு போட்டிருக்காங்க. மறுபடியும் ஷோபான்னு போடல. ஏன்னா அதாவது நவுனுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வேர்டு போட்டிருக்காங்க. she அப்படிங்கிற வேர்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்னதுங்க, she அப்படிங்கிறதா ப்ரொனவுன். பாருங்க, in the above example the word she replaced the noun shobha. So the word she is a pronoun. நான் ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ பாருங்க டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் பாருங்க. சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, சப்ஜெக்ட் ப்ரொனவுன். சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ல என்னென்ன வருதுன்னு பாருங்க, ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அதில் பாருங்க, மீ, அஸ், யூ, தெம், ஹிம், ஹர், இட். பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல பாருங்க, மை, அவர், யுவர், தயர், ஹிஸ், ஹர், இட்ஸ். பொசசிவ் ப்ரொனவுன்ல பாருங்க, மைன், அவர்ஸ், யுவர்ஸ், தயர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், இட்ஸ். இதெல்லாமே பொசசிவ் ப்ரொனவுன். இப்போ வாங்க ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுனும் நம்ம இப்போ டீப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னென்னு பாருங்க. A subject pronoun is a personal pronoun that is used as the subject of a verb. Subject pronounங்கிறது ஒரு personal pronoun. அது என்னவா யூஸ் பண்ணுறோமா, சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறோம். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், she is my friend, it is my dog, they are reading. இந்த மூணு சென்டென்ஸ்லையும் she, it, they இதெல்லாம் ப்ரொனவுன். அப்போ இந்த ப்ரொனவுன் என்னவா வந்திருக்கு, இந்த இடத்துல சப்ஜெக்டாக வந்திருக்கு. ஸோ சென்டென்ஸில் ப்ரொனவுன் சப்ஜெக்டாக வரும்போது அதை என்னன்னு சொல்லுவோம், சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். an object pronoun is a type of personal pronoun that replaces a noun with an object. ஆப்ஜெக்டோட நவுனை ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. பாருங்க அது என்னென்ன பாருங்க, மீ, ஆஸ், யூ, ஹிம், ஹர், இட், தெம் இதெல்லாமே ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க, த பெயிண்டிங் இஸ் டன் பை மீ. இதில் மீங்கிறது என்னது, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். நெக்ஸ்ட், ஹி கால்டு தெம். தெம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். நெக்ஸ்ட், ஐ வில் கிவ் யூ a புக். இந்த இடத்துல புக் அப்படிங்கிறது என்னங்க, யூ. இந்த இடத்துல யூங்கிறது என்னது, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். கீழே வந்து எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், பொசசிவ் ப்ரொனவுன் அண்ட் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னு என்னென்னு பாருங்க. பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா டு ஷோ சம்திங் பிலாங்ஸ் டு சம்படி, இதுதான் பொசசிவ் அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள் பாருங்க, மை ஷர்ட் இஸ் கிரீன், யுவர் புக் இஸ் நியூ, ஹர் டாக் இஸ் ஸ்மால், அவர் பேர்ட் இஸ் நாய்ஸி. இந்த இடத்துல பாருங்க, மை ஷர்ட் இஸ் கிரீன், அப்போ என்னுடைய சட்டை. அப்போ மை ஷர்ட்டுங்கிறது என்னதுங்க, என்னுடைய, அதாவது ஓனர்ஷிப். சம்திங் பிலாங்ஸ் டு சம்படி அப்படின்னு என்னதுங்க, ஒரு பொருள் வந்து இன்னொருத்தருடையது, அந்த அவரை சேர்ந்தது, அதாவது ஓனர்ஷிப் சொல்கிறோம். அப்போ இது என்னுடையது, உன்னுடைய புத்தகம், அவளுடைய நாய், நம்முடைய பறவை. அப்போ இந்த மாதிரி உடைய அப்படின்னு வருது இல்லைங்களா, உடைய அப்படின்னு வந்தாலே, அந்த உடைய அப்படிங்கிற ஒரு ஓனர்ஷிப் வந்தாலே என்னதுங்க, பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள், பொசசிவ் ப்ரொனவுன். டு ரீப்ளேஸ் த பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் பொசசிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், க்ரீன் ஷர்ட் இஸ் மைன், நியூ புக் இஸ் யுவர்ஸ், ஸ்மால் டாக் இஸ் ஹேர்ஸ், நாய்ஸி பேர்ட் இஸ் அவர்ஸ். க்ரீன் ஷர்ட் இஸ் மைன், அதாவது பச்சை சட்டை என்னுடையது, உங்களுடையது, அவளுடையது, நம்முடையது. இந்த உடையது அப்படின்னு வர்றது என்னதுங்க, உடையதுன்னு வந்தால் பொசசிவ் ப்ரொனவுன். உடைய அப்படிங்கிற ஓனர்ஷிப்பில் வந்தால் என்னதுங்க, பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இதுதான் கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும், நீங்கள் பொசசிவ் ப்ரொனவுனா மாற்றணும். அதாவது யுவர் புக் இஸ் நியூ அப்படின்னா நியூ புக் இஸ் மைன், நம்முடையது. இதெல்லாமே என்னுடைய பெண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது என்ன சொல்லணும், என்னுடையதுன்னு சொல்லணும். உடைய அப்படின்னு இருக்கிறத உடையது அப்படின்னு மாற்றணும், அதுதான் பொசசிவ் ப்ரொனவுன். ஸோ இந்த ஹோம்ஒர்க் எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதுபோல் மீண்டும் பல்வேறு வீடியோக்கள் உங்களை தேடி வரணும்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.